அனைவருக்கும் வணக்கங்க. என்ன கையில் வச்சுட்ருக்கீங்கன்னு கேட்குறீங்களா? ஜாதகம். இப்போ என்ன ஜாதகம் வந்துருச்சுன்னு கேட்குறீங்களா? இப்போ கொடைக்கானலில் தந்தை பெரியார் ஜோதிட மையம்னு ஒன்று இருக்குது போல். அங்கே போய் நீங்கள் ஜாதகம் பார்த்தீங்கன்னா வெற்றி மேல் வெற்றி வந்து விழுந்துகிட்டே இருக்காங்க. உண்மைதாங்க. நம்ம முன்னாள் முதல்வர், அப்படி சொல்லலாமா, இல்லை இந்நாள் முதல்வரா, இல்லை இப்போ தற்போது அவர் தான் முதல்வரா, ஓகே, அவர் 2019 லோக்சபா எலெக்ஷன் அப்போ எலெக்ஷன் முடிஞ்சிட்டு கொடைக்கானலில் போய் ஒரு ரூமில் தங்கினாராம். ஒரு ஹோட்டலில் ஒரு ரூமில் திரும்பி பார்க்கும்போது அவங்க எல்லாருமே ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஐயோ நல்லா இருக்கே, இது சென்டிமெண்ட்டாக நல்லா இருக்கே அப்படின்ட்டு 2021 சட்டசபை தேர்தல் முடிஞ்ச பிறகு அதே ரூமில் அதே ஹோட்டலில் அதே ரூமில் போய் தங்கினாராம். திருப்பி முடிச்சுட்டு பார்க்குறாங்கன்னா தேர்தலில் அமோக வெற்றியாம். 2024 லோக்சபா எலெக்ஷனில் அதே மாதிரி பண்ணிவிட்டு நம்மளுக்கு சென்டிமெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடைக்கானல் போய் அதே ரூம் எடுத்து அதே ஹோட்டலில் அதே ரூம் எடுத்து தங்கியிருக்காரு. பார்க்குறாரு, நான் 39 தொகுதி ஜெயிச்சிட்டாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா, இன்னைக்கு தேர்தல் முடிஞ்ச கையோட கொடைக்கானலுக்கு அதே ஹோட்டலில் அதே நம்பர் ரூமில் தங்க போயிருக்காரு. நான் போயிட்டு வந்த பிறகு ஜெயிக்கணும்ல, அதுக்காக தான். சரி, அதான் அங்கே போய் நான் அது நல்லா இருக்குமோ, அது ஜோதிட மையமா அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் நான் ஜாதகத்தை எடுத்துகிட்டு அங்கே கிளம்பிட்டேன். போயிட்டு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நன்றி.